வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மகாராணி. கதைக்குள்ள போலாமா? கமலா, இந்தாங்க, வர சண்டே எனக்கு கல்யாணம், கட்டாயம் நீங்க வந்துடணும் என்று கையில் இருந்த பத்திரிகையை அவளிடம் நீட்டினாள் சுமதி. சிஸ்டத்திலிருந்து தலையெழுத்த கமலா அவளை பார்த்து முகமலர்ந்து, வாங்க சுமதி என்றவள் கையில் இருந்த பத்திரிகையை வாங்கி கொண்டு, உட்காருங்க என்று தனது எதிரில் இருந்த சேரை காண்பித்தாள். சுமதி அதில் அமர்ந்ததும், நீங்க இங்க வந்து 3 மாசம்தான் ஆகுது. நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் விட்டு அவ்வளவா வந்ததே இல்லை. நாம இன்னும் சரியாகவும் பழகல, அதுக்குள்ள கல்யாணம் ஆகி போறீங்க. ஆமா கமலா, என்ன பண்றது, நாங்க 3 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம். அவரோட அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோன்னு ரொம்பவே நாங்க பயந்துட்டு இருந்தோம். காட் கிரேஸ், எப்படியோ சம்மதிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க அம்மா மனசு மாறத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சினோன்னு எல்லா ஏற்பாடும் கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவரு என்று சிரித்தாள் சுமதி. அதுவும் சரிதான். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுல நல்ல வசதியா? ஆமா கமலா, ஆர்ஆர் குரூப்ஸ் ஓனர் ராணி இருக்காங்கல்ல. ஆமா, அவரோட 2வது மகன் தான் இவரு. இவங்களுக்கு நிறைய கம்பெனிங்க இருக்கு. அப்படியா? ராணி மேடம் சொன்னா இவரு அவங்க அப்பா கூட ராஜேந்திரன் தானே? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவது, அவங்க லெதர் ஃபேக்டரியில எங்க அப்பா வேலை பார்க்குறாரு, சூப்பர்வைசரா. ஓ அப்படியா? நாம் அவ்வளவா பழக்கம் இல்லாததால இதெல்லாம் பேசிக்க முடியல கமலா. ஆமா சுமதி, ஆனாலும் பிடிச்சாலும் பிடிச்சிங்க, நல்ல புளியும் கும்பதான் பிடிச்சிருக்கீங்க என்று சிரித்தாள். ஆமா, எங்க சொந்தக்காரங்களும் இதே தான் சொல்றாங்க. சரி கமலா, நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும், சரியா என்று எழுந்து கொண்டாள். கண்டிப்பா வருவேன் என்று கமலாவும் எழுந்து கொள்ள, கமலா, உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 3 மாசம் நான் உங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். சரி, நான் இங்கிருந்து போயிட்டேன்னு நீங்க உங்க கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடாம இருந்துடக்கூடாது என்று அவள் சொன்னதும் கமலாவின் முகம் சற்று வாடியது. எங்க எங்க வீடு இருக்கிற நிலைமைக்கு இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன வந்துச்சு? அதெல்லாம் நடக்குமான்றதே சந்தேகம்தான் என்று மனதில் நினைத்து கொண்டு, சரி சுமதி, கண்டிப்பா கூப்பிடுவேன் என்றாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை சுமதி சுகுமார் திருமணம் இனிதே நடந்தேறி சுமதியும் புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்தாள். ஆர்ஆர் குரூப்ஸ் முதலாளி ராஜேந்திரன் ராணி தம்பதியருக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். மூத்தவன் மூர்த்தி MBA முடித்து தங்களுக்கு சொந்தமான ஆர்ஆர் எக்ஸ்போர்ட் கம்பெனியை பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனைவி மில் ஓனரின் ஒரே மகளான தேவி. 2வது மகன் சுதாகர், அவனும் MBA முடித்துவிட்டு அவர்களது லெதர் கம்பெனியை பார்த்து கொண்டிருந்தான். இப்படி 2 பிள்ளைகளும் ஆளுக்கு ஒரு பொறுப்பை ஏற்று சிறப்பாக நடத்தி வந்தனர். பெயருக்கு தான் ராஜேந்திரன் முதலாளியாக இருந்தாலும் வீட்டிலும் சரி கம்பெனியிலும் சரி ராணி தான் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தாள். வீட்டில் அன்று என்ன சமைக்க வேண்டும் என்பதிலிருந்து கம்பெனியில் எவ்வளவு கொட்டேஷன் கோட் செய்ய வேண்டும் என்பது வரை அவளது தீர்மானமாகத்தான் அனைத்தும் இருந்தது. அந்த வீட்டிற்கு 2வது மருமகளாக சுமதி அடி எடுத்து வைத்தாள். திருமணம் ஆன கையோடு அவர்கள் கொடைக்கானலுக்கு அனிமுன் சென்றுவிட தனது புகுந்த வீட்டாரிடம் இன்னும் சரியாக பழகும் சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை சுமதிக்கு. திருமண கலாட்டங்கள் ஓய்ந்து ஹனிமூன் அனைத்து முடிந்து சுமதியும் சுகுமாரும் வீட்டிற்கு திரும்ப 1 வாரம் ஆகிவிட்டது. அன்று அவர்கள் உள்ளே நுழையும் சமயம் ராணி யாருடனோ போனில் கோபமாக பேசிக்கொண்டிருந்தாள். என்னது மன்னிப்பா? அதெல்லாம் முடியாது. இதோ பாருங்க கேசவன், புதுசா வந்தவங்க செஞ்சா அது குற்றம், ஆனா பழகினவங்க செய்யறது துரோகம். உங்களை நம்பி நான் எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கும் போது நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நோனோ, துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. சாரி, நீங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்புங்க என்று போனை வைத்து விட்டு நிமிர்ந்தாள். எதிரில் சுகுமாரும் சுமதியும் நின்று கொண்டிருந்தனர். வாங்கப்பா, இப்பதான் வரீங்களா? ஆமா சுமதி, ட்ரிப்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அத்தை. சரி சரி, சுகுமார் உள்ள போய் குளிச்சு சாப்பிட்டு சீக்கிரம் கம்பெனிக்கு கிளம்பு. சரிம்மா. ஆமா அம்மா, போன்ல என்ன பிரச்சனை? அதுவா, அது நம்ம சூப்பர்வைசர் கேசவன் தான். அவர் ரொம்ப சீனியர் ஆச்சே, அவர் என்ன பிரச்சனை பண்றாரு? அவர் பிரச்சனை பண்ணல, நேத்து ஏதோ மெட்டீரியல்லாம் திருடிட்டாருன்னு அவரை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க நம்ம லேபர்ஸ். என்னம்மா சொல்றீங்க? எதுக்கு இப்படி பண்ணாரா? அதெல்லாம் நான் விசாரிச்சிட்டேன் சுகுமார், அவரை நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். நீ போய் அவரோட செட்டில்மெண்ட் விஷயத்த பார்த்துக்க
என்று அவனிடம் கூறிவிட்டு தேவி என்று குரல் கொடுத்தாள். தோ வந்துட்டேன் அத்தை என்று உள்ளிருந்து கடகடவன வந்து அவள் அருகில் பவ்யமாக நின்றாள் மூத்த மருமகள். மூர்த்தி கம்பெனிக்கு கிளம்பிட்டானாமா என்று அவளிடம் ராணி கேட்டுக்கொண்டிருக்க, தோமா கிளம்பிட்டேன் என்று கையில் இருந்த ஃபைலை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்து கையெழுத்து வாங்கிவிட்டு செக் புக்கிலும் கையெழுத்து வாங்கி கொண்டு, அப்ப நான் கிளம்புறேம்மா. சுகுமார் வரேன்டா. சுமதி வாமா, ட்ரிப்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களாமா? சரி நான் கிளம்புறேன் என்று கம்பெனிக்கு புறப்பட்டான். என்னப்பா சுகுமார் இப்பதான் வந்தீங்களா? வாமா சுமதி எப்படி இருக்கிற என்று கேட்டுக்கொண்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தார் ராஜேந்திரன். நல்லா இருக்கிற மாமா என்று சுமதி அமைதியாக கூற, சரி சரி உள்ள போங்க. தேவி இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் வச்சுடு, கீரை பொரியல் பண்ணிடு, அப்படியே அவரைக்காவும் பொரியல் பண்ணிக்க. சுமதி குளிச்சுட்டு வந்து தேவி கூட நீயும் சேர்ந்து சமையல் பண்ணுமா என்று தனது மாமியார் கூறியதும் சரியத்த என்று மெதுவாக கூறிவிட்டு அமைதியாக உள்ளே சென்ற சுமதி கட்டிலில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். என்ன சுமதி ஏன் டல்லா இருக்க? வரும்போது நல்லா தானே வந்த என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தான் சுகுமார். ஒன்னும் இல்ல, உங்க அம்மாவை பார்த்து மலைச்சிட்டங்க. உங்க அப்பா பேருக்கு தான் இந்த வீட்டுக்கு கம்பெனிக்கெல்லாம் முதலாளியா இருக்காரு. ஆனா ராஜ்யம் பூரா உங்க அம்மா கையில தானா? இன்னைக்கு என்ன சமைக்கணுன்றதுல இருந்து கம்பெனில என்ன பண்ணணும் வரைக்கும் அவங்களே எல்லாம் சொல்றாங்க என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். சுகுமார் லேசாக சிரித்து விட்டு, பரவாயில்லையே, இன்னும் இந்த வீட்டுல ஒரு நாள் கூட முழுசா பழகல, அதுக்குள்ளே எங்க அம்மாவை பத்தி நல்லா கணிச்சிட்டியே. இதோ பாரு செல்லம், இங்க எங்க அம்மாவோட ஆட்சி தான். ஆனா அது கராரான அராஜகமான ஆட்சி இல்ல, அன்பான அக்கறையான ஆட்சி. எங்க அம்மாக்கு எல்லாமே நல்லா தெரியும். அவங்க ஒரு முடிவெடுத்தா அது சரியா இருக்கும். இது இப்ப இல்ல, எங்க தாத்தா காலத்திலிருந்தே அப்படிதான். அதுவும் இல்லாம கைராசிக்காரங்கன்னு கூட எங்க தாத்தா கிட்ட பேரு வாங்கினவங்க. அதனாலதான் கம்பெனி பொறுப்பை கூட எங்க அப்பா கிட்ட கொடுக்காம எங்க அம்மா கிட்ட தான் அவர் கொடுத்துட்டு போனாருன்னு எங்க அப்பாவே சொல்லுவாருன்னா பாத்துக்க. சரி, அதுக்காக இப்படி தலைக்கு மேல பசங்க வளர்ந்தாலும் இன்னும் அவங்கள தன்னோட கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கணுமா? ஹே, எங்க அம்மாவோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதால தான் நாங்க இவ்வளவு ஒழுக்கமா இருக்கோம். அது கட்டுப்பாடு இல்ல, அரவணைப்பு. இதெல்லாம் உனக்கு போக போக தெரியும் பாரு என்று பாத்ரூம் உள்ளே சென்றான். சுமதி அமைதியாக இருந்தாள். ஒரு வாரம் சென்றது. அன்று கிச்சனில் தேவியுடன் சேர்ந்து கொண்டு சுமதி சமைத்து கொண்டிருக்க ஹாலில் கதிரேசனுடன் பேசிக் கொண்டிருந்தனர் ராணியும் ராஜேந்திரனும். அம்மா, குத்தக பணம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்கம்மா என்று கதிரேசன் பவ்யமாக கூறிக்கொண்டிருக்க, என்ன கதிரேசன், இத்தனை வருஷமா நீங்க குத்தக பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்று ராணி கூறியதும் கதிரேசனுக்கு பெருமை பிடிபடவில்லை. தேவி அவருக்கு சாப்பாடு பரிமாற வயிறார சாப்பிட்டு விட்டு அவர்களிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினார். தேவி, இந்த பணத்தை கொண்டு போய் சாமி கிட்ட வச்சுட்டு என் பீரோல வையுமா என்று பணத்தை தனது மூத்த மருமகளிடம் கொடுத்தாள். என்ன ராணி, பெரியவன் கிட்டயும் சின்னவன் கிட்டயும் எப்பவும் போல பிரிச்சு கொடுத்துட்டேன். அவங்க வேலைக்கு போகும்போது பேங்க்ல போட்டுடுவாங்கல்ல, அதை எதுக்கு பீரோல வைக்க சொல்ற என்றார் ராஜேந்திரன். இல்லைங்க, இந்த வாட்டி இந்த பணத்தை நான் யாருக்கும் கொடுக்க போறதில்ல. ஏம்மா? எனக்கு கொஞ்சம் செலவு இருக்கு என்றாள் ராணி. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுமதி தேவி உள்ளே வந்ததும், அக்கா இது என்ன பணம்க்கா? இது என்னவோ மாமா பசங்க 2 பேருக்கும் கொடுன்னு சொல்றாரு, அத்தை என்னவோ எனக்கு செலவு இருக்குன்னு சொல்றாங்க. இதுவா சுமதி, இது அத்தையோட அம்மா வீட்டுல அவங்களுக்கு சீரா கொடுத்த நிலத்துல இருந்து வர்ற குத்தக பணம். வருஷா வருஷம் இத அந்த கதிரையா கொண்டு வந்து கொடுப்பாரு. அத அத்தை 2ஆ பிரிச்சு எங்க வீட்டுக்காருக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் கொடுத்துடுவாங்க. அப்ப இந்த வாட்டி ஏன் கொடுக்கல? தெரியலம்மா, எதனா செலவு இருக்கும். ஆமா, இவ்வளோ பெரிய நிர்வாகத்துல கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் ஆகுது. இந்த பணத்தையா கொண்டு போய் அவங்க செலவு பண்ணணும்? இத பசங்களுக்கு கொடுத்ததான் என்ன? தேவி லேசாக சிரித்து விட்டு, சுமதி, அத்தை எதனா பண்ணா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது நமக்கு இப்ப தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் தெரியும். அது அவங்க ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக தான் வச்சிருப்பாங்க. என்னக்கா, நீங்களும் உங்க மச்சினர் போலவே பேசுறீங்களே? தேவி அவளை ஆச்சரியமாக பார்த்து சிரித்தாள். ஆமாக்கா, அவரும் உங்களை போலதான் எல்லாத்துக்கும் எங்க அம்மா அம்மான்னு உருகுறாரு. அவங்க சொன்னாதான் எல்லாம் சரியா இருக்கும்னு அப்படியே ஜபம் பண்றாரு.
சுமதி, இங்க உங்க வீட்டுக்காரர் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அத்தையோடைய நிர்வாகம் அப்படி. போக போக உனக்கே தெரியும் பாரு. அக்கா, போதுங்கக்கா, இதே இப்ப பாரு சொல்லிக்கிட்டு. நான் வந்து 10 நாள் ஆகுது. இதுக்கு மேல என்ன அத்தைய பத்தி தெரியணும்? நான் வந்தா ஒரே நாள்ல கணிச்சிட்டேன். என்னென்ன என்று அவளை சிரித்து கொண்டே பார்த்தாள் தேவி. ஆ, அவங்க சரியான அடாவடின்னு. எல்லாம் அவங்க இஷ்டம் போலதான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. சமையல இருந்து எல்லாமே அவங்க இஷ்டம்தான். நாம எங்கேயாவது வெளியில போகணும்னா கூட அவங்க சொன்னதான் போகணுமா? ஆனா அவங்க மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யறாங்க. சுமதி, அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சாலும் அது நமக்காகத்தானே செய்யறாங்க. சொல்லு, அவங்களுக்குன்னு எதனா செஞ்சுக்கிறாங்களா? அவங்க நம்மளை கொடுமைப்படுத்துறாங்களா? சொல்லு. உனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் தப்பா படலாம். ஆனா போக போக பாரு, அத்தைய பத்தி நல்லா புரியும். சரிக்கா, அப்படியே வச்சுப்போம். ஆனா இந்த பணத்தை அவங்க இந்த வயசுல எங்க கொண்டு போய் செலவு பண்ண போறாங்க? நாம சின்ன பொண்ணுங்க, நமக்கு கொடுக்கலாம் இல்ல. நீங்க வேணா பாருங்க, இது அவங்களுக்காக தான் செலவு பண்ணிப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு அத்தைய பத்தி தெரிய போகுது என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, தேவி, சுமதி என்று அழைத்து கொண்டு அங்கு வந்தாள் ராணி. இருவரும் அவளை பார்த்து கொண்டு அமைதியாக நிற்க, தேவி, சுமதி, 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. நாம இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போகணும். அத்தை, எங்க என்று சுமதி குரல் எடுக்க, அவள் கைகளை பிடித்து நிறுத்திய தேவி, அத்தை, நாங்க ரெடி ஆகிறோம், நீங்க போங்க என்றாள். ராணி சிரித்து விட்டு, ஒன்னும் இல்லம்மா, நவராத்திரி வருதில்ல, எல்லாருக்கும் புடவை வச்சு கொடுக்கணும். அதுக்கு புடவை, கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு, அதுதான் என்று கூறிவிட்டு சென்றாள். 1 மணி நேரத்தில் கார் அந்த பெரிய நகைக்கடை முன்பு நிற்க, அதிலிருந்து இறங்கிய ராணி மிடுக்கோடு உள்ளே செல்ல, அவள் பின்னால் தேவியும் சுமதியும் சென்றனர். பாத்தீங்களா அக்கா, அத்தை அந்த பணத்துல அவங்களுக்கு நகைதான் எடுக்க போறாங்க போல இருக்கு. சும்மாவே நம்ம கிட்ட புடவை எடுக்கிறேன்னு பொய் சொல்லியிருக்காங்க. ஏய், பேசாம இரு சுமதி என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் தேவி. உள்ளே சென்ற ராணி ஒரு செட் கம்மல் ஜிமிக்கி, ஒரு கல்லு வைத்த நெக்லஸ், அதற்கு மேட்சாக ஹாரம், மோதிரம், செயின், வளைகள் என செட்டாக எடுக்க, இதை பார்த்து கொண்டிருந்த சுமதி, அக்கா பாத்தீங்களா, கிழவிக்கு இந்த வயசுல ஜிமிக்கி ஆரெல்லாம் கேக்குது என்று சிரித்தாள். ஏய், பேசாம இரு. கிழவியா இருந்தா என்ன, அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்றாள் தேவி. இருக்கலாம், அதுக்காக இப்படியா? ஏய், அது அவங்க பணம்மா, அவங்க வாங்கிக்கிறாங்க, நமக்கு என்ன? நீ பேசாம இரு. சாமி, உன் பக்கத்துல உட்காந்தா உன்னோட சேர்த்து நீ என்னைய மாட்டி விட்டுடுவ போல இருக்கு என்று எழுந்து சற்று நகர்ந்து அமர்ந்து கொண்டாள். அனைத்தும் வாங்கி முடித்து ஜவுளி கடைக்கு சென்றனர் மூவரும். தேவி, சுமதி, நீங்க 2 பேரும் நவராத்திரிக்கு எல்லாருக்கும் வச்சு கொடுக்க புடவை எடுங்க. அப்படியே உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் உள்ள பட்டு செக்ஷன்ல இருக்கேன் என்று உள்ளே சென்றாள் ராணி. பாத்தியாக்கா, ஒரு நவராத்திரிக்கு கழுவி பண்ற கூத்த, நமக்கெல்லாம் வெறும் புடவை தானா, இந்த கிழவிக்கு மட்டும் நகை பட்டு புடவைன்னு எப்படி கலக்குது பாருங்க என்று சுமத்தி சிரிக்க, ஏய் பேசாம வாடி என்று அவள் கைகளை பிடித்து தரத்தரவனை இழுத்து சென்றாள் தேவி. 2 நாட்கள் சென்றது. அன்று காலை சோஃபாவில் அமர்ந்து கொண்டு ஃபைலை பார்த்து கொண்டிருந்த ராணியின் அருகில் வந்து நின்ற சுமதி, அத்தை என்று மெதுவாக அழைத்தாள். ராணி அவளை நிமிர்ந்து பார்க்க, அத்தை, நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். அப்படியா? சுகுமார் எதுவும் சொல்லவே இல்லையே, என்னம்மா திடீர்னு? அத்தை, என் ஃப்ரெண்டுக்கு இந்த வெள்ளிக்கிழமை கல்யாணம். அவ 2 நாளைக்கு முன்னாடி இங்க பத்திரிக்கை வைக்க வந்தாளாம். நாம வீட்டுல இல்லைன்னு அம்மா வீட்டுல பத்திரிக்கை வச்சிட்டு இருக்கா. எனக்கு ஃபோன் போட்டா. ஓ அப்படியா? ஆமா அத்தை, அவரை கூப்பிட்டேன். அன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. அதனால நான் மட்டும் கிளம்பி போலான்னு இருக்கேன். இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போனா அங்க பக்கத்துல தான் கல்யாணம். அப்படியே 2 நாள் தங்கச்சி அம்மா கூட எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு வரலான்னு பிளான் போட்டியா? அதனால என்னமா இருக்கு, தாராளமா போயிட்டு வா. தேவி என்று பெரிய மருமகளை கூவி அழைத்து அவளுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கும்படி கூறினாள். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. அம்மாவா அப்பாவெல்லாம் கேட்டதா சொல்லு. போகும்போது உன் தங்கைக்கு எதனா வாங்கிட்டு போ என்று எழுந்து உள்ளே சென்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் சுமதி. சுமதியை பார்த்ததும் தாய் மீனாட்சி, தந்தை பாண்டியனும் மிகவும் சந்தோஷப்பட, தங்கை ரேணுகாவிற்கு உற்சாகம் பிடிபடவில்லை. 2 நாட்கள் தனது தாய் வீட்டில் தனது தங்கை ரேணுகாவுடன் அரட்டை அடித்து கொண்டும்
இஷ்டம் போல் சாப்பிட்டு 10 மணி வரை படுத்து கொண்டிருப்பதும் என அவள் சந்தோஷமாக இருக்க அவளை பார்த்து அவளது பெற்றோரும் மிகவும் பூரித்து போயிருந்தனர். அன்று வெள்ளிக்கிழமை காலை மீனாட்சி, ரேணுகா, சுமதி மூவரும் கமலாவின் திருமணத்துக்கு கிளம்பினர். மண்டபத்தின் வாசலில் கமலாவின் தந்தை நின்று கொண்டிருக்க மூவரையும் உள்ளே அழைத்து வரவேற்றார். மூவரும் சேரில் அமர சுமத்தின் அருகில் வந்தவர் பவ்யமாக குனிந்து அவள் காதோடு, அம்மா, நீங்க ராணி அம்மா மருமக தானே என்றார். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும்மா. சரி, கமலா உள்ளதான் இருக்கா, வாங்க என்று உள்ளே மணப்பெண் அறையில் அலங்காரம் செய்து கொண்டிருந்த கமலாவிடம் அவளை அழைத்து சென்றார். அவளை பார்த்ததும் கமலாவின் தாயிடம் அவர் ஏதோ கூற, வாங்கம்மா வாங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று அவளது தாய் வெளியே ஓட அவளுடன் அவர் தந்தையும் சென்றார். சுமதி ஒன்றும் புரியாமல் கமலாவை பார்த்தாள். என்னடி, இங்க என்ன நடக்குது? உங்க அப்பாக்கு எப்படி எங்க மாமியார தெரியுது என்றாள். ஏய், நான் தான் சொன்னனே, மறந்துட்டியா? எங்க அப்பா உங்க மாமியார் கம்பெனியில தான் வேலை பார்த்தாருன்னு. ஓ ஆமா, இல்ல நான் மறந்துட்டேன். அப்ப என்ன கல்யாணத்துல பார்த்திருப்பாரு. ஆமா, என்ன வேலை பார்த்தாருன்னு சொல்ற? அப்ப இப்ப வேலை பார்க்கலையா? இல்லடி. ஏன்? எங்க அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதனால ராணி மேடம் அவரை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. என்னது, வேலையை விட்டு எடுத்துட்டாங்களா? ஆமா சுமதி, கல்யாண வயசு தாண்டி போகுதே, இன்னும் என்ன கரை சேர்க்க முடியலையே என்ற கவலையில இந்த வாட்டி வர வரனை விட்டுடக்கூடாதுன்னு தன்னோட சக்திக்கு மீறி நகையை போடுறேன்னு ஒத்துக்கிட்டு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு. ஆனா எங்க அப்பாவால பணத்தை புரட்ட முடியல. ஆபீஸ்லயும் ஏற்கனவே லோனை போட்டு பணம் வாங்கிட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு புரியாம கம்பெனிக்காக வந்த சில காஸ்ட்லியான கெமிக்கல் எல்லாம் திருடி வெளியில வித்து காசாக்கில்லான்னு பிளான் போட்டு அதை எடுத்திருக்காரு. அப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட சர்வீஸை வச்சியும் அவரோட இத்தனை நாள் உழைப்பையும் வச்சு அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம வேலையை மட்டும் விட்டு நிறுத்திட்டாங்க மேடம். அப்புறம் என் கல்யாணத்துக்காகத்தான் இப்படி அவர் பண்ணாருன்னு தெரிஞ்சு என் சொந்த செலவுலேயே நான் உங்க பொண்ணு கல்யாணத்தை எடுத்து நடத்துறேன்னு வாக்கு கொடுத்து, இதோ பாரு, இந்த நகை புடவை அப்புறம் கல்யாண செலவுக்கு பணம் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க என்றாள் கமலா நெகிழ்ச்சியாக. ஆமாம்மா சுமதி, ராணி அம்மா உண்மையாவே எங்களை பெத்த ஆத்தா போலதான். நம்மளை பெத்தவ நம்ம தப்பு செய்யும் போது உரிமையா கண்டிப்பாளை தவிர தண்டிக்க மாட்டா. அது போலதான் எங்க ராணி அம்மாவோ என்று கண்களை துடைத்து கொண்டு அங்கு வந்த கேசவன், அம்மா, உங்க மாமியாரு, தம்பி சுகுமாரு எல்லாரும் வந்திருக்காங்க, வாங்கம்மா என்று சுமதியை பார்த்து அழைத்து விட்டு கடகடவென வெளியே சென்றார். சுமதி விரைந்து வெளியே ஓட அங்கு தனது தாயின் அருகில் அமர்ந்து கொண்டு சிரித்து பேசிக் கொண்டிருந்த ராணி அவளை பார்த்ததும், என்னம்மா சுமதி, நீயும் இந்த கல்யாணத்துக்கு தான் வரப்போறன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நம்ம ஒன்னா வந்திருக்கலாம் இல்ல? இந்த தடியனும் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று சுகுமாரி பார்த்தாள். அம்மா, இவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு சொன்னா, பேரு என்ன எதுன்னு சொல்லல. நானும் ஆபீஸுக்கு போற அவசரத்துல ஒன்னும் கேட்டுக்கல என்று லேசாக சிரித்தான் சுகுமார். அப்ப அக்கா, இனிமேல மாமா வேலைக்கு கிளம்பும் போது அவர்கிட்ட எந்த முக்கியமான விஷயத்தையும் சொல்லாத என்று சிரித்தாள் ரேணுகா. கரெக்ட் ரேணுகா, சரியா சொன்ன என்று சுகுமார் கூற அனைவரும் சிரித்தனர். இதற்குள் மணமேடையில் மாப்பிள்ளையும் கமலாவும் வந்து அமர தாலியை கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து, அம்மா, உங்க ராசியான கையால தொட்டு கொடுங்கம்மா என்று ஆசி பெற்று சென்றார் கேசவன். பிறகு மணமகன் கமலாவின் கழுத்தில் தாலி கட்ட மணமக்களை ராணியின் காலில் விழுந்து ஆசி பெறும்படி அழைத்து வந்தனர் கேசவனும் அவரது மனைவியும். கமலாவும் மணமகனும் அவள் காலில் விழ அவர்களை வாழ்த்திய ராணி, இதோ பாரு கண்ணு, இனிமேலும் எங்க வீடு தான் உனக்கு அம்மா வீடு. நீ எங்க வீட்டு பொண்ணு போல. உனக்கு எதனா வேணும்னா தாராளமா இந்த அம்மா வீட்டுக்கு வரலாம், சரியா என்று அவளுக்கு பொட்டு வைத்து, சுகுமார் அதை கொடுப்பா என்றாள். சுகுமார் கையில் இருந்த பேக்கில் இருந்து சில 500 ரூபாய் கட்டுக்களை அவளிடம் கொடுக்க அதை வாங்கி கமலாவிடம் கொடுத்தாள். அம்மா, இதெல்லாம் எதுக்குமா? என் பொண்ணுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிட்டீங்க. நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே, இன்னும் எதுக்குமா என்று தயங்கினார் கேசவன். இதோ பாருங்க கேசவன், இது எங்க அம்மா வீட்டில இருந்து எனக்காக கொடுத்த சீர்ல இருந்து வந்த பணம். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா
நான் இதை அவளுக்கு தான் கொடுத்துருப்பேன். இப்ப கமலா தான் என்னோட பொண்ணு போல. பெத்த பொண்ணு கல்யாண வயசை தாண்டி 4 பேரு கேள்வி கேட்க வீட்டுல வச்சுட்டு இருக்கிறதோட வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வலியால தான் நீங்களும் அன்னைக்கு இத்தனை வருஷ நேர்மையை கூட ஒரு நிமிஷத்துல விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அம்மா என்று கேசவன் தலையை குனிய, சரி போனதெல்லாம் போகட்டும். நான் தண்டனை கொடுத்தது நீங்க பண்ண தப்புக்கு. நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா நானே இந்த பணத்தை கொடுத்திருப்பேன். அதை விட்டுட்டு திருடணும்னு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த எண்ணம் தவறு என்றதை உங்களுக்கு உணர்த்த செய்யதான். ஆனா பாவம், இதுல இந்த குழந்தையோட வாழ்க்கை பாதிக்க கூடாது. அதுக்காகத்தான் நானே இந்த கல்யாணத்தை என் சொந்த செலவுல நடத்தினேன். அம்மாடி, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா என்றவளை வாழ்த்தினாள் ராணி. தனது மாமியாரை பெருமையாக பார்த்து கொண்டு நின்ற சுமதியை இடித்த சுகுமார், ஏய் என்ன எங்க அம்மாவை அப்படி பார்த்து நிக்கிற என்றான். எங்க நான் அத்தையை அவசரப்பட்டு ஏதேதோ தப்பா நினைச்சிட்டேன். ஆனா உங்களை இப்பதான் நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அத்தைய பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு என்று மீனாட்சி அவளிடம் மெதுவாக கேட்க, அம்மா நீங்க சின்ன வயசுல கதை சொல்லும் போது சொல்லுவீங்களே, உண்மையான ராணிங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்கன்னு, அது போல தெரியுது. அக்கா, இவங்க கதையில வர்ற சாதாரண ராணி இல்ல, உண்மையாவே மகாராணின்னு சொல்லு என்று சிரித்தாள் ரேணுகா. இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். இத்துடன் மகாராணி கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.